بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்கள் ஆகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் புகாரி ஹதீஸுடைய நேரடி தமிழாக்கத்தையும் அதில் தேவைப்படும் இடங்களில் விளக்கத்தையும் நம்ம பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நம்ம இதுவரைக்கும் 2 அத்தியாயங்களை முடித்திருக்கிறோம் புகாரியில். அதாவது அத்தியாயம் என்றால் கிதாபுன்னு சொல்லுவாங்க. பல பாடங்கள் அதில் இருக்கும். பாடம்னு சொன்னால் சின்ன தலைப்புன்ற அர்த்தம், உள் தலைப்புன்ற அர்த்தம். கிதாபு என்றால் பெரிய தலைப்பு என்று அர்த்தம். அப்போ இதுவரைக்கும் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்னா, வஹி எவ்வாறு வந்தது அப்படிங்கிற ஒரு அத்தியாயம், ரெண்டாவது ஈமானிங்கிற ஒரு அத்தியாயம், 2 கிதாபை படித்துட்டோம். 3வது அத்தியாயம் என்னன்னு கேட்டால் கிதாபுல் இல்மி, இதான் இன்றைக்கி படிக்க வேண்டியிருக்குது. 3வது என்னது? கிதாபுல் இல்மு என்றால் கல்வி பற்றிய அத்தியாயம். ஒரு அத்தியாயம்னா அது நிறைய உள்தலைப்பு கொடுப்பார். அத்தியாயம்தான் இல்முங்கிறது. பாடம் என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு விதமாக பிரித்து பாடங்களை கொண்டு வந்திருப்பார். அப்போ இல்மு என்கிற அத்தியாயத்தில் 1வது பாடமாக பாபு ஃபதுலில் இல்மி, இல்மின் சிறப்பு பற்றிய பாடம். முதல்ல கல்வியை பற்றி கல்விக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பாடம்னு கொண்டு வந்திருக்கிறார். அதை போட்டுட்டு அந்த கல்வியின் சிறப்புக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு ஆயத்தை கொண்டு வர்றார். ஓ கவுலில்லாஹி தாலா, அல்லாஹ்வுடைய கூற்றை பற்றிய பாடம். என்ன கூற்று என்றால், எர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத்தின் வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர் அப்படின்னு என்ன செய்கிறாரு, ஒரு வசனத்தை சொல்கிறார். என்ன வசனம் சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த எர்ஃபஇல்லாஹுன்றக்குள்ள முதல்ல இந்த ஆயத்தை கல்வியின் சிறப்புக்காக அவர் எடுத்து காட்டுகிறார். ஆனால் இது கல்வியின் சிறப்புக்கு உரிய ஒரு ஆயத்து கிடையாது. ஆனால் அவர் இப்படி எடுத்து காட்டுறார். பாதி ஆயத்தை வெட்டி போட்டு என்ன செய்கிறாரு, எர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத் என்று அவர் அந்த வசனத்தை 58வது சூறாவில் 11வது வசனத்தை எடுத்து போடுறார். முதல்ல எர்ஃபஇன்னு வருமா? எர்ஃபூ தானே வரும். கிராமர் பிரகாரம் ரஃபா எர்ஃபஇன்னு ஒரு கசர் வச்சு வருமானா வராது. கசர் எப்போ வைக்க வேண்டி வரும்னு கேட்டால் 2 சுக்கூன் வரும்போது கசர் வச்சு விட்ருவாங்க. அப்போ எர்ஃபா என்று இதில் ஜசம் இருக்குது. ஜசம் இருந்தாலேயே என்ன செய்யணும்னு கேட்டால் முன் வசனத்தோட தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு முந்தி கொஞ்சம் வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைக்கு அதாவது உதாரணமாக ஒரு ஏவல் வினை இருக்குன்னு வைங்களேன். ஏவல் வினையை சொல்லிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஒரு வருங்கால வினையை போட்டோம்னா அங்கே ஒரு ஷரத்து மறைஞ்சு நிற்கிது. எப்படி மறைஞ்சு நிற்கிது? நீ சாப்பிடு அல்லது நீ படி, நான் பரிசளிப்பேன் அப்படிங்கிறோம். நீ படி என்பது என்னது? ஏவல். படினா பாடம் படிக்கிறது. நீ படி என்று ஒரு ஆள்கிட்ட சொல்கிறோம். இது ஏவல் வினை தானே. படி என்று சொல்லிவிட்டு, படி உனக்கு நான் பரிசு தருவேன் அப்படின்னா, அப்போ நீ படித்தால் என்று அங்கே ஒன்று மறைஞ்சு நிற்கிது. நீ படி பரிசு தருவேன்னா என்ன அர்த்தம்? நீ படித்தால். அப்போ இன் கரகத்தை நீ எழுது, இன் கத்தப்தை நீ எழுதினால் உனக்கு இதை தருவேன் அப்படின்னு சொல்கிறோம். அதை எல்லா ஏவல் வினைக்கும் பின்னாடியும் ஒரு செய்தியை சொன்னோம் என்று சொன்னால் அதில் ஒரு ஷருத்து ஒன்று மறைஞ்சு நிற்கும். எப்படி? நீ தொழு, அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான்னு என்ன அர்த்தம்? நீ தொழு, அப்படி தொழுதால், இன் சல்லைத்த நீ தொழுதால், நீ நோன்பு வையி, அல்லாஹ் கூலி தருவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நோன்பு வையி, நீ நோன்பு வைத்தால் கூலி தருவான். அந்த கூலி தருவானுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னு கேட்டால் ஒரு ஷருத்து ஒன்று மறைஞ்சு நிற்கும். அந்த ஷருத்துக்கு ஜவாபாக வர்றதுனால தான் ஜசமு செய்கிறோம். எர்ஃபான்னு என்ன செய்கிறோம்? ஜசமு செய்கிறோம். அப்படின்னா இதனுடைய ஷருத்து ஒன்று முன்னாடி இருக்குங்கும்போது இவர் சின்ன துண்டை கொண்டாந்து வெட்டிங்கனுக்குள்ளே போட்டிருக்கிறார். அந்த முழு வசனம் இப்படி இருக்குது. முழு வசனம் என்னன்னு கேட்டால் அவர் புகார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இங்கேருந்து வசனத்தை போட்டிருக்கிறார். இங்கேருந்து ஆரம்பிக்கிறார். எர்ஃபா இல்லான்னு போட்டிருக்கிறாரு. அதுக்கு முந்தி இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது.
இவற்றுக்கு இதனோட தொடர்பும் இருக்கிறது. அப்படி வச்சா தான் இந்த இந்த எர்ஃபயின் எதுக்கு கசர் வந்துச்சு என்பதெல்லாம் உங்களுக்கு விளங்கும். அதனால் புகாரி வந்து எர்ஃபயி இங்கேருந்து ஆரம்பித்தாலும் முழு வசனத்தை நம்ம பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் கூடுதல் கொஞ்சம் விளக்கம் கிடைக்கும். என்னென்னு கேட்டால், யா ஐயுஹல்லதி நாமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, இதா கீழலுக்கும் உங்களுக்கு சொல்லப்படும் என்று சொன்னால், தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸு சபைகளிலே கொஞ்சம் இடம் கொடுங்கள், அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள் என்று சொல்லப்படுமையானால், ஃபஃப்ஸஹு நீங்கள் இடம் கொடுங்கள், எஃப்ஸஹில்லாஹுலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு இடம் தருவான். இது முதல் சென்டென்ஸ். ஒரு சபையில் நெருக்கமாக இருக்குது, எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் வர்றவங்களுக்கு உட்கார இடம் இல்லாமல் நிற்கிறாங்க. 10 பேர் நிற்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த 10 பேர் இதில் நிற்கலாம். நீங்கள் மனம் வச்சு கொஞ்சம் நெருக்கி உட்கார்ந்தீங்கன்னு சொன்னால் அந்த 10 பேரையும் இந்த இடம் வந்து உள்வாங்கி கொள்ளும், அல்லாஹ் தாராளமாக்கி தருவான். அதனால் கொஞ்சம் இடம் ஃபுல்லாகிடுச்சின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் நெருங்கி வாங்க அப்படி சொல்லப்பட்டால் நீங்கள் அப்படி நெருங்கி செல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு விசாலத்தை தருவான். ரசூலுல்லாஹ் காலத்தில் மஸ்ஜித் நபிக்கு வர்றவங்க கொஞ்சம் லேட்டாக வர்றவங்களுக்கு உட்கார இடம் இல்லாமல் அப்படி அங்கங்கே இடவெளி விட்டு உட்காந்துருப்பாங்க. நெருங்கி உட்காருங்கன்னு சொல்லும்போது சரசரண்டு உள்ள இன்னொரு 25 பேரை ஏற்றலாம். அப்போ யாய் கொள்ளதின் ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களே, இதா கீழலக்கும் உங்களுக்கு சொல்லப்படும் பொழுது, தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி சபைகளிலே நீங்கள் இடம் கொடுங்கள் என்று சொல்லப்படும் பொழுது, ஃபஃப்ஸஹு இடம் கொடுங்கள். அப்படி கொடுத்தால் இங்கே வந்து ஷர்த்து மறைஞ்சு நிற்கும், ஏவல் விலை வந்துட்டதுனால இடம் கொடுங்கள். அப்போ ஃபைன் தஃப்ஸஹு நீங்கள் இடம் கொடுப்பீர்களேயானால் எஃப்ஸஹில்லாஹுலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு இடம் தருவான் அப்படின்னு வருது. எஃப்ஸஹின்னு என் கசர் வந்திருக்குன்னா எது கசர் வந்திருக்கு? இது வந்து மறைந்திருக்கிற ஷர்த்துக்கு ஜவாப். ஷர்த்துக்கு என்ன கண்டிஷன் கேட்டால், ஷர்த்துடைய வார்த்தைகளையும் ஜவாபுலையும் வந்து வருங்கால வினை இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு ஜஸம் செய்யணும். எஃப்ஸஹ் என்று என்ன, எஃப்ஸஹுன்னு சொல்லாமல் எஃப்ஸஹ் என்று சொல்லணும். எஃப்ஸஹ் என்று சொன்ன பிறகு இந்த அல்லாஹ் சேர்க்கும்போது இங்கே ஒரு சுக்குன் இங்கே ஒரு சுக்குன் வந்துருச்சு, 2 சுக்குன் வர்றதுனால எஃப்ஸஹில்லாஹு 2 சுக்குன் வர்ற இடத்தில் ஒரு ஹரக்கத்து செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் அஸ்ஸாக்கினு இதா ஹுர்ரிக்க பில் கஸ்ரி, அது நஹுவில் ஒரு சட்டமாக வச்சுருக்கிறாங்க. சுக்கூன் பெற்ற எழுத்துக்கு ஹரக்கத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் ஹுர்ரிக்க பில் கஸ்ரி கசரத்தான் செய்யணும். அப்படிங்கிற வகையில் எஃப்ஸஹ் அல்லாஹுன்னு இருக்குது. ரெண்டையும் சேர்த்திங்கன்னா எஃப்ஸஹுல்லாஹுன்னு சொல்லாமல் எஃப்ஸஹில்லாஹுன்னு சொல்லிடணும். இங்கே வந்து ஜஸம் இருந்த காரணத்தினால். அப்போ இது வந்து முதல் விஷயம், சபைக்கு உள்ள ஒழுங்காச்சா. ஒய்தா கீழே சொல்லப்பட்டால் உன்சுசு எந்திரிங்க என்று சொல்லப்பட்டால், ஒரு சபையை நடத்துகிறாங்க, அந்த சபையை நடத்துகிறவங்களுக்கு தான் முடிக்கிற அதிகாரம் இருக்குது. ஒரு 11 மணி வரைக்கும் கேள்வி பதில்னு வச்சுட்டாங்களா, சரி முடிஞ்சு போங்க, டைம் முடிஞ்சிருச்சுன்னா எந்திரிச்சிடணும். அது எப்படி நான் கேள்வியோடு வந்திருக்கிறேன், எனக்காக இன்னும் 2 மணி நேரம் கூட்டணும்னா பேசக்கூடாது. எந்த ஒரு சபை ஒழுங்குக்கு வந்து சபை நடத்துகிறவங்க தான் எவ்வளோ நேரம் நடத்தணும் என்ற முடிவெடுக்க அதிகாரம் படைத்தவர்கள். அது கேள்வி பதில் சபையாக இருக்கட்டும், பயான் சபையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சபையில் உங்களை கூட்டிட்டாங்க, ஒரு செய்தியை பேசுகிறாங்க, சரி இது ஒரு போதும், உங்கள் பேசின வரைக்கும் போதும், அதோட கலைச்சிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி கலைப்பாய்? நாங்கள் அவ்வளோ தூரத்தில் வந்து விட்டோம், 10 கேள்வி கையில் வச்சுருக்கோம்லாம் பேசக்கூடாது. அந்த அதிகாரம் வர்றவங்களுக்கு கிடையாது. யாருக்கு தான் இருக்குது? சபை நடத்துகிறவங்களுக்கு தான் அதனுடைய சூழ்நிலை, காரணம், போக்குவரத்து எல்லாமே விளங்கும். அதுக்காகத்தானே சொல்லப்படுது ஒய்தா கீழன் சுசு எழுந்திரிங்கள், சபை முடிஞ்சிருச்சு, இதோடு முடிஞ்சிருச்சு, டாபிக் ஓவர் என்று சொல்லப்பட்டது என்று சொன்னால் ஃபன் சுசு எந்திரிச்சிருங்க, விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. சபை நடத்துகிறவங்களுக்கு அடுத்த வேலை இருக்கும், அந்த இடத்துல வேறு ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க, வேறு பல காரணங்கள் இருக்கும், இடத்துக்கு சொந்தக்காரங்க அவங்களா இருப்பாங்க, அவங்க நிர்வாகத்தில் அந்த இடம் இருக்கும். அதனால் ஒரு சபை இதோடு முடிந்து விட்டதுன்ற அவங்க சொல்வார்களே. ஆனால் என்ன செஞ்சிடணும், நம்ம வந்திருக்கிற மக்கள் போட்டு உரிமை கொண்டாடிக்கிட்டு சண்டை ஆக்கி விட்டுறக்கூடாது. ஒய்தா கீழ் அன்சுசு எழுந்திரிங்கள் என்று சொல்லப்பட்டால் ஃபொன்சுசு எந்திரிச்சிருங்க. எத்தனையோ காரணத்துக்காக வேண்டி என்ன செய்வாங்க, அது மாதிரிலாம் அறிவிப்பாங்க. அப்படி சொல்லிட்டு தான் எர்ஃபஇல்லாஹு, அப்போ என்ன எழுந்து விடுங்கள். அப்படி நீங்கள் எழுந்தால், எப்படி எழுந்தால், சபை முடிந்து விட்டது எந்திரிச்சிருங்க என்று சொல்லப்படும் பொழுது எழுந்து விடுங்கள். அப்படி நீங்கள் எழுந்தால் எர்ஃபஇல்லாஹு அல்லாஹ் உயர்த்துவான். அப்போ இப்போ தான் அந்த கசருக்கு காரணம் நமக்கு விளங்கும். சும்மா எர்ஃபைன்னு ஆரம்பித்தா விளங்குமா? எர்ஃப உள்ளாகுன்னு தானே வரணும், ரஃபு தானே வரணும். எர்ஃபஇ அது கசர் வருது அப்படின்னா அது அது காரணம் என்ன? முழு ஆயத்தை போடல வரும். முழு ஆயத்தை போடாதனால எர்ஃபஇல்லாஹுன்னா அதை குரானை போய் விளையாட மாற்ற முடியாது, எர்ஃப உள்ளாகுன்னு மாற்றிட முடியாது. எர்ஃபஇல்லாஹுன்னா எர்ஃபஇல்லா தான் சொல்லணும்.
அது ஏன் எர்ஃபைலான்னு வந்துச்சுன்னு சொன்னால், அது அம்ருக்கு பின்னாடி ஃபன்சுசு ஏவல் வினை இருக்குது. நீங்கள் எழுந்து விடுங்கள். அப்படி நீங்கள் எழுந்தால் அங்கனுக்குள்ளே ஒரு ஷரத்து இருக்குது. ஏர்ஃப உயர்த்துவான். அப்போ ஜவாபா வருது. ஜவாபா வரும்போது என்ன செய்யணும், அதுக்கு ஜசமு செஞ்சிடணும். ஜசம் செய்யும்போது 2 சுக்குன் வர்றதுனால இப்படி வருது. சரி, இப்போ மறுபடியும் அதுக்கு போயிடுவோம். அந்த அவர் சொல்கிற இடத்துக்கு போயிடுவோம். எர்ஃபைல்லாஹுல்லதீன் ஆமனும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, மின்கும் உங்களில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் உயர்த்துவான். ஒல்லதீன ஊத்துல் இல்ம, கல்வி கொடுக்கப்பட்டவர்களுக்கும் உயர்த்துவான். தரஜாத்தின், பல தரஜாத்துகளை, அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துவான். ஒல்லாஹு பிமா தாமருன ஹபீர், நீங்கள் செய்வதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். இது வருது. இந்த வசனம் கல்வியின் சிறப்பை சொல்கிற வசனமாக உங்களுக்கு தெரியுதா? இந்த வசனம் கல்வியின் சிறப்பையை சொல்லுது இல்லை, கட்டுப்படுவதை சொல்லுது. இந்த வசனம் இது யாருக்கு உயர்த்துவான்? கல்வி கற்றவர்களுக்கு உயர்த்துவான்ங்கிறது சொல்லவே இல்லை. முழு வசனத்தில் என்ன வருது? நீங்கள் எழுந்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டால் எழுந்திருங்கள். அப்படி நீங்கள் எழுந்தால் உங்களுக்கும் கல்விமான்களுக்கும் அந்தஸ்தை உயர்த்துவான். அந்தஸ்தை உயர்த்துவதற்கு காரணம் கல்வி கிடையாது. நீங்கள் சொன்னோன்னு எந்திரிச்சிட்டீங்களா தான். ஒரு சபை முடிந்து விட்டது எழுங்கள் என்று சொல்லப்பட்டால் எழுந்திரிங்க. அப்படி எந்திரிச்சிங்க என்று சொன்னால் சாதாரண மக்களுக்கும் நல்ல அந்தஸ்தை உயர்த்துவான், கல்வி கற்றவங்களும் அந்தஸ்தை உயர்த்துவான். இந்த அந்தஸ்து உயர்த்துவதற்கு என்ன காரணம்? சொன்னோன்னு கட்டுப்பட்டு எந்திரிச்சது காரணம். குர்ஆன் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. இவர் ஊத்துல் இல்மான்னு அந்த வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாருன்னா, கல்வியின் சிறப்பில் கொண்டாந்து சேர்த்துருக்காரு. இது கல்வி சிறப்பை சொல்லவே இல்லை. இந்த வசனம் என்ன செய்யணும், முழுசாக பார்த்தீங்கன்னா கல்வியின் சிறப்பை சொல்ல என்ன வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள் சொன்னபடி சபை முடிந்து விட்டது என்று சொல்லப்பட்டால் உடனே கட்டுப்பட்டு எந்திரிச்சிங்க என்று சொன்னால் சாதாரண மக்களுக்கும் அல்ல அந்தஸ்தை உயர்த்துவான், கல்வி கொடுக்கப்பட்டவங்களுக்கும் அந்தஸ்தை உயர்த்துவான். இது கல்வியின் சிறப்பாக. இது கட்டுப்படுதலின் சிறப்பு. கட்டுப்பட்டீங்கன்னா கல்விமான்களுக்கும் தரஜா உயர்த்துவான். கல்விமான்களுக்கு மட்டும் உயர்த்த மாட்டானே, அல்லதீன ஆமனும் மின்கும் வருது. என் நம்பிக்கை கொண்டா மக்களுக்கும் அல்லாஹ் உயர்த்துவான், கல்விமான்களுக்கும் உயர்த்துவான். எப்போ உயர்த்துவான்? நீங்கள் உன்சுசு என்று சொல்லப்பட்டவனை எந்திரிச்சிட்டிங்க என்று சொன்னால் அப்போ அல்லாஹ் உயர்த்துவான். அதனால் இது கல்வியின் சிறப்பை சொல்லுகிற வசனம் என்று தலைப்பை போட்டுவிட்டு, கல்வியின் சிறப்புக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது, இதை அவர் தேர்ந்தெடுக்கக்கூடாது. இது கல்வி கற்பதுடைய சிறப்பு இது பேசுதா? முட்டையாக கல்விமான்களுக்கு தரஜா உயர்த்துவோண்டா சொல்லப்படுது. கல்விமான்கள் இந்த செயலை செஞ்சால் உயர்த்துவோண்டு வருது. எப்படி வருது? குர்ஆன் முத்த வசனம் எப்படி வருது? கல்விமான்களுக்கெல்லாம் தரஜான்னு இங்கே வரல. கல்விமான்களுக்கும் தரஜா, சாதாரண மக்களுக்கும் தரஜான்னு சேர்த்தான் வந்திருக்குது. கல்விமான்களுக்கு ஒரு சிறப்பு இல்லைன்னு தான் இதில் வருது. பார்த்திங்கன்னா எப்படி வருது? எர்ஃபு அல்லாஹ் உயர்த்துவான். அல்லாஹ் அல்லதீன ஆமனும் மின்கும், உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லதீன ஊத்துல் இல்ம, கல்விமான்களுக்கும் அல்லாஹ் உயர்த்துவான். தரஜாத்தை உயர்த்துவான்னா 2 பேருக்கும் தானே உயர்த்துறான். கல்விமான்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. எங்கே சாதாரண மக்களுக்கு உயர்த்துகிறான், கல்விமான்களுக்கு உயர்த்துகிறான். சாதாரண ஒரு சிறப்பு கொடுக்கப்படல இல்லை கல்விமான்கள் இந்த வசனத்தில். இன்னும் சொல்ல போனால் அவங்க கல்விமான்களாக இருக்கிறதுக்காக வேண்டிய அந்த அந்தஸ்தை கொடுக்குறாங்கிறான் இந்த இடத்துல இல்லை. நீங்கள் ஒரு சபையில் உட்காந்துருக்குறீங்க, நேரம் முடிஞ்சிருச்சிங்க, இதோடு எந்திரிங்கன்னு சொல்லப்படுது. எந்திரிங்கன்னு சொல்லப்பட்டீங்க, எந்திரிச்சிங்க என்று சொன்னால் அந்த சொல்லை கேட்டு நீங்கள் எழுந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உயர்த்துவான். அந்த ஷர்த்துக்கு ஜவாபாக இருக்க போய் தான் எர்ஃபைன்னு வருது. அப்போ அதுக்கு ரிலேட்டிவாக வச்சு தான் அர்த்தம் செய்யணும், பிரித்து அர்த்தம் செய்யக்கூடாது. இது எப்போ உயர்த்துவான் என்று கேட்டால் அப்படி நடந்தால் தான் உயர்த்துவான். ஷர்த்தை நீக்கிவிட்டு ஜவாப் மட்டும் போட்டால் எப்படி சரியாக வரும்? அதனால் இது கல்வியின் சிறப்பை பற்றி அவர் சொல்வதாக அவர் நினைத்திருக்கிறார், புகாரி நினைத்திருக்கிறார். அவர் நினைத்ததுக்கு தகுந்த மாதிரி இந்த வசனம் இல்மன்னு வந்துச்சு, அவ்வளோ போதும். இல்மு உள்ளவங்களுக்கு தரஜா உயர்த்துவான்னு வருதில்ல, பார்த்தீங்களா? இல்மு உள்ளவங்களுக்கு தரஜான்னு எடுத்துக்கிறார். அப்படியே வசனம் இருக்குது. இல்மு உள்ளவங்களுக்கும் தரஜா உயர்த்துவான், மூமின்களுக்கும் தரஜா உயர்த்துவான்ட்டு எல்லாரும் தரஜாவும் உயர்த்துவான்னு பொதுவாக இருக்கிறது. அதுபோக இல்மு உள்ளவர்கள் என்பதற்காக வேண்டி உள்ள தரஜாவா இது இல்லை. நீங்கள் ஒரு கட்டுப்பட்டு நடந்தால் அதுக்கு தரஜா உயர்த்த வேணாம். ஆலிமுகள் இருக்கிறீங்க, சாதாரண மக்கள் இருக்கிறீங்க, எந்திரிங்கன்னு சொன்ன எந்திரிச்சா உங்களுக்கு தரஜா உயர்த்துவேன். அந்த ஆலிமாக இருந்துக்கிட்டு எந்திரிக்காமல் இருந்தார்னு வைங்க, அவர் தரஜா உயர்த்த மாட்டேன். அப்போ தரஜாவை உயர்த்துவது என்பது கல்விக்கு உள்ளது என்று இந்த வசனம் சொல்லவே இல்லை. இந்த வசனம் எதனுடைய சிறப்பை சொல்கிறது என்று சொன்னால், ஒரு சபை நடக்கும் பொழுது சபை இதோடு முடிந்து விட்டது என்று சபை நடத்தக்கூடிய மக்களால், நிர்வாகிகளால் சொல்லப்படும் என்று சொன்னால் அதோடு நீங்கள் எழுந்து விடுங்கள். அப்படி எழுந்தால்
உங்களுக்கும் கல்விமான்களுக்கும் அல்லாஹ் தரஜா உயர்த்துவான், அப்படி தானே வசனம் சொல்லுது. அப்போ இதில் கல்விக்கு எந்த சிறப்பும் கொடுக்கப்படவே இல்லை இந்த வசனத்தில். அப்போ கல்வியின் சிறப்புன்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா அவர் போடுறார், எப்படி பாபு ஃபதுல் இல்மின் தலைப்பை போட்டு விட்டார். கல்வியின் சிறப்புன்னா அதுக்கு எவ்வளோ வசனங்கள் இருக்குது, அதை கொண்டாந்து போடணும்ல. அவர் அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், இந்த ஆய்வு செய்யக்கூடிய வகையில் அவ்வளோ சிறப்பாக இருக்க மாட்டார். ஹதீஸ் கலையில் நுணுக்கம்னு அப்படி நுணுக்கம், மனப்பாடம்னா அப்படி மனப்பாடம், அதிலெல்லாம் மகா திறமைசாலியாக இருந்தால் கூட இந்த ஒன்றுலேருந்து ஒன்று புரிந்து கொள்கிற விஷயத்தில் ஏற்கனவே 2 விஷயத்தை நான் இதேமாதிரி விளக்கியிருக்கிறேன், சம்மந்தம் இல்லாமல் சொல்லுவார்னு சொல்லி. அந்த கருத்தை தராது. ஆனால் அவர் என்ன செய்வார், அவர் இப்படி விளங்கிட்டு சொல்லுவார். அப்போ புகாரி விளங்கின மாதிரி இந்த வசனத்தை விளங்கலாமா? இந்த வசனம் கல்வியின் சிறப்பை பேசுதா? இல்லை. ஏன்னு கேட்டால் இந்த வசனம் பாதி. முழு வசனத்தை எடுங்க. முழு வசனம் எப்படி சொல்லுது? ஒய்தா கீழலுக்கும் உன்சுசு, எந்திரிங்கள் என்று எழுந்திருங்கள் என்று சொல்லப்பட்டால் ஃபன்சுசு, நீங்கள் எழுந்து விடுங்கள். அப்படி எழுந்தால் உயர்வு எதனால்? எழுந்தால் எர்ஃபா இல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும், உங்களில் மூமின்களுக்கும் அல்லாஹ் உயர்த்துவான், உள்ளதீன ஊத்துல் இல்ம, கல்விமான்களுக்கும் அல்லாஹ் உயர்த்துவான், தரஜாக்களை உயர்த்துவான். அப்போ தரஜாக்கள் உயர்த்துவதுக்கு எது அடிப்படை? கல்வி அல்ல. சொல்லுக்கு கட்டுப்பட்டால் சாதாரண மக்களுக்கும் தரஜா அல்லாஹ் வசத்துவான். கல்விமான் அந்த சபையில் இருந்துக்கிட்டு நான் கல்விமான், எனக்கு நீ உத்தரவு போடுறியா, நான் எந்திரிக்க மாட்டேன்னு சொன்னால் அவனுக்கு தரஜா கிடையாது. கல்விமானாக இருந்தாலும் என்ன செய்யணும்? கட்டுப்பட்டுறணும். அப்போ எந்திரின்னு சொன்னவனை எந்திரிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அல்லாஹ் பல தரஜாக்களை உயர்த்துவான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் தரஜாத்தை உயர்த்துவான்கிறத மட்டும் பார்க்குறார். ஊத்தல் அதுக்கு முந்தின வசனத்தை பார்க்க மாட்டேங்கிறார். அவர் போட்டதுலேயே ரெண்டு சாராரும் வர்றாங்க, கல்விமான்களும் வர்றாங்க, பொதுவான மக்களும் வர்றாங்க. அதை கூட பார்த்துட்டு என்ன செய்யல, அவர் இது இல்மை சொல்கிற ஒரு விஷயம் இல்லைன்னு வழங்கலை. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வசனத்தில் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வசனம் சொல்கிற விஷயமே வேறையாக இருக்குது. கட்டுப்பட்டு நடங்க, எந்திரிக்க சொன்னால் எந்திரிச்சிருங்க, சும்மா வரட்டுவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நம்ம படித்த ஆள், நம்ம அறிவாளி என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது, அதில் எகத்தாளம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, எந்திரிச்சிருங்க. அப்படி எந்திரிச்சிங்கன்னா உங்கள் தரஜாவை உயர்த்துவேன். அப்போ கல்விமான்களாக இருந்தாலும் கட்டுப்பட்டால் அவங்களுக்கு தரஜா உயர்த்தப்படும், பொதுமக்களாக இருந்தாலும் கட்டுப்பட்டால் தரஜா உயர்த்தப்படும். கட்டுப்படுதலை பற்றி, எதன் கீழே நம்ம இருக்கிறோமோ அதற்கு கட்டுப்படுவதை பற்றி பேசுகிறதை தவிர இது கல்வியை பற்றி பேசவில்லை. ஆனால் அவர் கல்வியின் சிறப்பில் கொண்டு வந்திருக்கிறார். அடுத்து என்ன செய்கிறாருன்னா இன்னொரு ஹதீஸை கொண்டு வர்றார். இன்னொரு ஹதீஸ் என்ன? ஓ கவுலிஹி அஸ்ஸவஜல்ல, இன்னும் அல்லாஹ்வுடைய சொல்லை பற்றிய பாடம். என்ன பாடம்னா, ஓ குர் ரப்பி ஜிதுனி இல்மா, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி என் இறைவா, ரப்பி என்று இருக்கும், அதை நிதா செய்யும்போது அழைக்கும்போது போயிடும். ரப்பி என் இறைவா, ஜித்னி, ஜாத என்பதனுடைய ஜாதவிலிருந்து வருங்காலம் எசீது, அதிலிருந்து அம்ரு சொன்னால் ஜித், அதிகமாக்கு. அப்போ ஜித்னி எனக்கு அதிகமாக்கு, இல்மை அதிகமாக்கு. ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், எனக்கு இல்மை அதிகமாக்கு என்று அல்லாஹ்வுடைய கூற்று. இதிலேயே கல்வியின் சிறப்பு விளங்குது அப்படிங்கிறார். கல்வியின் சிறப்புக்கு அவர் ஒரு ஹதீஸே கொண்டு வரல, 2 ஆயத்தான் கொண்டு வந்திருக்கார். தலைப்பு கல்வியின் சிறப்பு, கல்வியின் சிறப்புக்கு 2 ஆயத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. 2 ஆயத்தில் முதல் சொல்கிற ஆயத்து கல்வியின் சிறப்பை பற்றின ஆயத்து இல்லை, 2வது சொல்கிற ஆயத்து கல்வியின் சிறப்பை பற்றி நல்லாவே சொல்லுது. ரசூலுல்லாவுக்கு எல்லா அறிவையும் எல்லாம் கொடுத்துட்டான், ஆனாலும் என்ன கட்டளையிடுறான், கல்வி அதிகமாக்கித்தான் என்கிட்ட கேட்டுகிட்டே இரு, உனக்கு தரப்பட்ட கல்வி இன்னும் முழுமையானது கிடையாது, இன்னும் எவ்வளோ இருக்கிறது அப்படின்னா, கல்வி எவ்வளோ உண்டான வந்தாலும் முழுமை பெறாது, படிச்சுக்கிட்டே இருக்கணும். இது சிறப்பை காட்டும். இந்த 114 இருக்குல்ல, தாகாவில் உள்ள சூறாவில் உள்ள 114 வசனம் எதை காட்டும் என்றால், இல்மை அதிகமாக்கித்தா என்று நீ கேட்பீராகன்ற ரசூலுல்லாவுக்கு எல்லாம் கட்டளையிடுறான். இது கல்வியின் சிறப்பை காட்டும். அவர் 2 வசனங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு வசனம்தான் கல்வியின் சிறப்புக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது, இன்னொரு வசனம் கல்வியின் சம்பந்தப்பட்டதாக இல்லை. கல்வியின் சிறப்பை பற்றி இது பேசவே இல்லை. கல்விமான்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை பற்றி பேசுகிற வசனம் அது. சரி, அடுத்து என்ன செய்கிறாருன்னா, அடுத்த பாடம். அந்த பாடத்தில் ஹதீஸ் இல்லை, வேறு ஹதீஸ்லாம் இல்லை. அதாவது இந்த பாடம்ங்கிறது பொதுவாக ஒரு ரத்தின சுருக்கமாக தான் போடணும். சில ஆளுக்கு பாடத்தையே பாடத்தலைப்பே கட்டுற மாதிரி எழுதிப்படுவாங்க. அந்த மாதிரி எழுதி இவர் சில நேரத்தில் இப்படி எழுதிடுவார் புகாரி. அப்படிப்பட்ட கட்டுரை தான் இது. அதாவது பாபு மண் சுயில இல்மன், ஒரு இல்மை பற்றி, ஒரு கல்வியை பற்றி கேட்கப்படும் பொழுது, ஒஹுவ முஸ்தகிலுன் ஃபி ஹதீதி,
அவர் தனது பேச்சில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நேரத்தில் கல்வியை பற்றி கேட்குறாங்க. இப்போ நான் உங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அல்லது பொதுக்கூட்டத்தில் பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு ஆள் என்கிட்ட கேள்வி கேட்குறாரு. அப்படி அந்த பாடம் என்ன பாடம்னு சொல்கிறாருன்னு கேட்டால், மண் சுயில இல்மன், ஒரு கல்வியை பற்றி ஒருவனிடத்தில் கேட்கப்படுகிறது. ஒஹுவ, அந்த மனிதன் முஸ்தகலுன் ஃபி ஹதீதி, அவருடைய பேச்சிலே லயித்திருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஃபத்தமல் ஹதீஸ, அவர் பேச்சை நிறைவு செய்து விட்டு சும்மா அஜாப சாயில, பிறகு கேள்வி கேட்டவருக்கு பதில் சொல்வாரே அந்த பாடம்ங்கிறார். அந்த ரசூலுல்லாவுடைய ஒரு சம்பவத்தை சொல்லும். இதுக்கு இதை விட சுருக்கமாக ஒத்த வார்த்தையில் தலைப்பு போடலாம். ஆனால் என்ன செய்கிறார் இவர், இவ்வளோ பெரிய கட்டுரையை தலைப்பாக்கி இருக்கிறார். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் பண்ணிகிட்டு இருக்கும், ஒருத்தர் கேள்வி கேட்பார். பயான் நிறுத்திட்டு பதில் சொல்ல மாட்டாங்க. அந்த கண்டினியூட்டி போயிடும்ல. ஒரு சொற்பொழிவு நிகழ்த்திட்டு இருக்கும்போது இடையில ஒருத்தர் குறுக்கிட்டார்னு சொன்னால் அந்த கோர்வையாக ஒரு தொகுத்து வச்சுருப்பாங்க மூளையில். அது டக்குன்னு சடனாக கட்டாகி போய் நமக்கு டைவெர்ட் ஆகி போயிடும். அதுக்காக ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, கேள்வி கேட்டவரை காதில் வாங்கிட்டு இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசி முடிச்ச பிறகு யார்ப்பா கேள்வி கேட்டான்னு பதில் சொல்கிறாங்கன்னு ஒரு ஹதீஸை காட்ட போகிறார் கீழே. அந்த ஹதீஸுக்கு தான் அதை தலைப்பு அப்படி ஆக்குறார் புகாரி. எப்படி, பாபு மண் சுயில இல் மண், பாபுன் ஹதா பாபுன் அப்படி நிப்பாட்டிக்கிறார். இது ஒரு பாடம். மண் சுயில இல் மண், ஒருவன் கல்வியை பற்றி கேட்கப்பட்டு ஓஹோ முஸ்தகிலுன் பி ஹதீஸிஹி, அவன் கேட்கப்பட்டவன் இருக்கான்ல, அவன் தன்னுடைய ஹதீஸில் தன்னுடைய செய்தியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஃபத்தமல் ஹதீஸ, அந்த செய்தியை முழுமைப்படுத்தி விட்டு சும்மா அஜாப சாயில, பிறகு கேட்டவருக்கு பதில் சொன்னாரே அந்த பாடம்ங்கிறார். அதாவது கேள்வி பேசி கொண்டிருக்கும்போது கேள்வி கேட்டால் பேசி முடித்து விட்டு பதில் சொல்லுதல், இப்படி அழகாக போட்டிருக்கலாம். பேசி கொண்டிருக்கும் பொழுது கேள்வி கேட்டால் முடித்து விட்டு பதிலளித்தல் என்ற பாடம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கியிருக்கேன். இவர் ஒருத்தர் கேள்வி கேட்கப்பட்டு அவர் தன்னுடைய பேச்சில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது பேச்சை முழுமையாக ஆக்கிவிட்டு பிறகு பதில் சொன்னாரே அந்த பாடம்னு என்ன செய்கிறாரு, வார்த்தைகளை கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கிறாரு. இருந்தாலும் விளங்குற மாதிரி தான் போட்டிருக்கிறார். அது என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால் 59வது ஹதீஸ். அது 59வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஹத்தசனா முஹம்மது இப்னு சினான், எனக்கு முஹம்மது இப்னு சினான் அறிவித்தார். இவர் புகாரியுடைய உஸ்தாது. கால முஹம்மது இப்னு சினான் சொல்லுகிறாரு, ஹத்தசனா ஃபுலைஹுன், ஃபுலைஹு என்பவர் எனக்கு அறிவித்தார். அப்போ ஃபுலைஹு அறிவித்ததாக முஹம்மது இப்னு சினான் சொல்லி புகாரிக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ஹே போடுவாங்கள்ல, இந்த ஹே எதுக்கு போடுவாங்கன்னு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு ஹதீஸுக்கு 2 சனது வந்தால் ஹே போட்டு என்ன செய்வாங்க, இன்னொரு சனது தகவீல்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு டைவர்ட் பண்ணிட்டு போகிறேன்னு அர்த்தம். அப்போ இதை போட்டு என்ன செய்யறேன்னா, ஹே போட்டார்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், இன்னும் ஒரு சனது இருக்கிறது, இந்த இடத்துல இதை வச்சுக்கிறங்கன்ற அர்த்தம். இது எப்படி வருதுன்னு கேட்டால், ஹத்தசனி இப்ராஹீம் இப்னுல் முன்திர், புகாரி தான் சொல்கிறாரு, இப்ராஹீம் இப்னுல் முன்திர் எனக்கு சொன்னார். கால அவர் சொன்னார், ஹத்தசனா முஹம்மது இப்னு ஃபுலைஹ், முஹம்மது இப்னு ஃபுலைஹ் எனக்கு சொன்னார் என்று அவர் சொன்னார். கால முஹம்மது இப்னு ஃபுலைஹ் சொன்னார், ஹத்தசனி அபி, எனக்கு என் தந்தை அறிவித்தார். தந்தை யார்? ஃபுலைஹ். இந்த முஹம்மது இப்னு ஃபுலைஹ் என்பவர் சொல்கிறாரு, எங்கள் வாப்பா எனக்கு சொன்னார். வாப்பா யார்? ஃபுலைஹ் தானே. ஹத்தசனி அபின்னா ஹத்தசனி ஃபுலைஹுன்னு அர்த்தம். அப்போ ஃபுலைஹ் அறிவித்த ஃபுலைஹ் என்பவர் சொன்ன செய்தி ஃபுலைஹுடைய மகனுக்கு போய் அந்த மகன் இப்ராஹிமுக்கு சொல்லி அந்த இப்ராஹிம் புகாரிக்கு சொல்கிறார். அது ஒரு ரூட்டு. இந்த ரூட் என்னென்னு கேட்டால், ஃபுலைஹ் என்பவர் முஹம்மது இப்னு சினான் என்பவருக்கு சொல்லி முஹம்மது இப்னு சினான் என்பவர் புகாரிக்கு சொல்கிறார். அதாவது புகாரிக்கு இந்த செய்தி ஃபுலைஹ் வழியாக தான் கிடைக்கிது. ஃபுலைஹ் வழியாக எப்படி கிடைக்கிதுன்னு கேட்டால், ஃபுலைஹ் முஹம்மது இப்னு சினான் இந்த ரூட்லேயும் கிடைக்கிறது. ஃபுலைஹ் அவருடைய மகன் இப்ராஹிமின் முன்திர் இந்த வழியிலையும் கிடைக்கிறது. ஃபுலைஹ் சொன்னது தான். ஃபுலைஹ் சொன்ன ஒரு விஷயம் எத்தனை வழியில் கிடைக்கிதுன்னு கேட்டால், முஹம்மது இப்னு சினான் வழியாக ஒரு அறிவிப்பாளரை கொண்டே கிடைத்து விடுகிறது. இன்னொரு இடத்துல இன்னொரு அறிவிப்பு இவருக்கு இன்னொரு சனது கிடைக்கிது. அவர் கிடைக்குதுன்னு கேட்டால், ஃபுலைஹ் சொன்னதாக அவர் மகன் சொல்கிறார், அவர் மகன் சொன்னதாக இப்ராஹிம் சொல்கிறார், இப்ராஹிம் சொன்னதாக புகாரிக்கு செய்தி கிடைக்கிறது. அதான் அந்த ஹே போட்டிருக்காரு. ஹே போட்ட ஃபுலைஹ் வரைக்கும், ஃபுலைஹிலேருந்து புகாரி கிடைச்சது இப்படி ஒரு வழி, ஃபுலைஹிலேருந்து புகாரி கிடைச்சது இப்படி ஒரு வழி. இதில் 3 பேர் தேவைப்படுது, இல்லை 2 பேர் வருது.
சரியா? மற்றதெல்லாம் அதே மாதிரி தான், எல்லா ஹதீஸும் வச்சுக்கிற வேண்டியது. இந்த 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 ஹே இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து இந்த பிந்தி உள்ளதை பூரா நீங்கள் போட்டுக்கிறணும் சனதை. அது மாதிரி இங்கேயும் என்ன செய்யணும், பிந்தி உள்ளலாம் போட்டு 2 சனதை இது ஆக்கணும், 2 சனதை ஆக்கணும். அப்போ ஃபுலைஹு சொன்னார்னு வந்துருச்சுல்ல, ஃபுலைஹிலேருந்து சனது மாறாது, ஒரே மாதிரி வரும். எப்படி வரும்? ஹத்தசனி ஹிலால் இப்னு அலியின். ஃபுலைஹ் இப்போ சொல்கிறார், ஃபுலைஹ் சொல்கிறாரு, ஹத்தசனி ஹிலால் இப்னு அலியின், எனக்கு ஹிலால் இப்னு அலி என்பவர் சொன்னார். அவர் யார் வழியாக அறிவித்தார் என்றால் ரவா அத்தா இப்னு யசாரின், அத்தா இப்னு யசார் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னா ரவா நபி ஹுரைரா, அவர் வந்து அபு ஹுரைரா வழியாக அறிவிக்கிறார். இது வரைக்கும் வந்துச்சா? அபு ஹுரைரா சொல்கிறாங்க, பைனமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி மஜ்லிஸின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸில், பைனமாண்டா இருக்கும்போதுன்னு அர்த்தம், பொழுதுன்னு அர்த்தம். பைனண்டா இடையில்னு அர்த்தம். பைனமான்னு போட்டோம்னா அதுக்கு இருக்கும்போது, வந்தபோது, நின்ற போது, அந்த போதுங்கிறோம்ல, அந்த அர்த்தத்துக்கு பைனமா. பைனமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி மஜ்லிஸின், ஒரு மஜ்லிஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தபோது, யுஹத்திஸுல் கௌம, மக்களுக்கு யுஹத்திஸு, ஹத்தசன்னா அறிவிக்கிறது, பேசுகிறது, பயான் பண்ணுறது. யுஹத்திஸுல் கௌம, மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டு ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது, ஒரு சபையில் மக்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது தான், பேசிக்கிட்டு இருக்கிறது சும்மா சாதா பேசி எடுத்துக்கொள்ளலாம், உரை நிகழ்த்துக்கிறத எடுத்துக்கலாம், ஏதோ மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பைனமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி மஜ்லிஸின், ஒரு சபையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுஹத்திஸு, பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, யுஹத்திஸுல் கௌம, மக்களோடு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, மக்கள்கிட்ட பயானும் பண்ணுறதா எடுத்துக்கொள்ளலாம் இதை. அல்ல சும்மா மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்களே, நீ என்ன செஞ்சியா அப்படி இப்படி உரையாடல், ஏதோ ஒரு உரை, அதுக்கும் வச்சுக்கலாம். யுஹத்திஸுல் கௌம, கௌமிடத்தில் மக்கள் மத்தியில் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, ஜாஅஹு ஆராபியுன், அவங்கள்ட்ட ஒரு கிராமவாசி வர்றார். ஃபகால, வந்து சொல்கிறாரு, மத்தஸ்ஸாஅத்து, கியாம நாள் எப்போன்னு கேட்குறாரு. சுல்லாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, உட்காந்து பயானம் கேட்க வேண்டியதானே. அவர் வந்து என்ன செய்கிறாரு, உடனே கேள்வி கேட்குறார். மத்தஸ்ஸாஅத்து, அந்த சாத்துனா நேரம்னு அர்த்தம், அஸ்ஸாத்துனா அந்த நேரம்னு அர்த்தம். அந்த நேரம்னா அது கியாமத்தினால குறிக்கும். நம்ம கடிகாரத்தை கூட சாத்துங்கிறோம்ல, வாட்சி டைம் காட்டுறதுக்கு. சாத்துனா கடிகாரத்தை சாத்தும்பாங்க, சாத்துனா நேரம், நேரடியான அர்த்தம் வந்து நேரம். அஸ்ஸாத்துனா அந்த நேரம், அந்த நேரம்னா எந்த நேரம், உலகம்னு அழியும்னு சொல்கிறோமே அந்த நேரம். அதுக்காக வேண்டி இந்த கியாமத்து நாளுக்கு பேரே என்னது, அஸ்ஸாத்துன்னு வச்சுட்டாங்க. மத்தா அவர் கேட்குறாரு, மத்தா அஸ்ஸாத்து, அந்த கியாம நாள் எப்போ, அந்த நேரம் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டால் ரசூலுல்லாஹ் காதிலே வாங்கலை. இப்போ மலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹத்திஸு, ரசூலுல்லாஹ் பேசிக்கொண்டே சென்றார்கள். மலான்னு சொல்வது வந்து ஒரு இடத்துல நடந்து போகிறோம்ல, அதுக்கும் சொல்லுவாங்க. ஒரு பேசிக்கிட்டே அவர் அதே இடத்துல இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார், அதுக்கு மலான்னு போடுவாங்க. ஆனால் போட்டால் அந்த யுஹத்திஸுன்றது சேர்த்துக்கிறேன். இப்போ மலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹத்திஸு, ரசூலுல்லாஹ் பேசிக்கொண்டே சென்றார்கள்னா இடத்த விட்டு நடந்து சென்றாங்கன்னு தெரியல, பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவருடைய கேள்வியை காதில் வாங்கலன்னு அர்த்தம். அப்போ ஜாஹு ஆராபியுன்னு ஒரு கிராமவாசி வந்தார். ஃபகால சொன்னார், மத்தஸா, கியாம நாள் எப்போ என்று கேட்டார். அப்போ ஃபகால மலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹத்திஸு, ரசூலுல்லாஹ் பேசிக்கொண்டே சென்றார்கள். அப்போ ஃபகால பாதுல் கௌமி, அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த சில பேர் பேசி கொண்டார்கள், சமிஅ மாக்கால கரிஹ மாக்கால, இவருக்கு சொன்னார்ல, சமியன்னா ரசூலுல்லாஹ் கேட்டு விட்டார்கள், மாக்கால அந்த கிராமவாசி சொன்னதை. சமய ரசூல் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்க்குறவங்க நினைப்பாங்கன்னா, இவர் சொன்ன கேள்வி ரசூலுல்லாஹ்க்கு விளங்கலையோ, கவனிக்கலையோ, கேட்டுட்டு வெறுப்பாக போய்கிட்டு இருக்கிறாங்களோ, அல்லது காதிலே விழலையோ, இப்படி பல மாதிரி நினைப்பாங்கள்ல, அதை பற்றி சொல்கிறாங்க. ஃபகால பாதுல் கௌமி, கூட்டத்தில் இருந்த சில பேர் சொல்லி கொண்டார்கள், சமியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாக்கால, சமியன் நபியு, நபி கேட்டு விட்டார்கள், மாக்காலல் ஆராபியோ, ஆராபி சொன்னதை, ஆராபி நாங்கள் இருக்காது, நமக்கு விளங்கிக்கிற வேண்டியதான். மாக்காலல் ஆராபி, அந்த ஆராபி கிராமவாசி சொன்னதை நபி வந்து கேட்டுட்டாங்க. கேட்டாலும் இப்போ கரிக மாக்கால, அவர் கேட்டது பிடிக்கவில்லை, வெறுத்துட்டாங்க, தான் பதில் சொல்லலை, எந்த நேரத்தில் என்ன கேட்குற அப்படின்னு சொல்லித்தான் அவருடைய கேள்வி ரசூலுல்லாஹ்க்கு விளங்கிருச்சு. விளங்கிக்கிட்டு வேணும்னு தான் பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க, அது பிடிக்கல அவருக்கு, ரசூலுல்லாஹ்க்கு பிடிக்கல, இவர் கேள்வி கேட்ட விதம் பிடிக்கலை என்று சில பேர் பேசிக்கிட்டாங்களாம். இப்போ அதாவது சமிய மாக்கால் இப்போ கரிக மாக்கால், அவர் சொன்னதை கேட்டு விட்டார்கள், ஆனால் அவர் சொன்னதை ரசூலுல்லாஹ் விரும்பவில்லை. கரிகண்ட வெறுத்தார்கள் என்றால் அதை விரும்பலைன்ற அர்த்தம்.
ஓ கால பாலுகும், இன்னும் சில பேர் சொன்னார்கள், பல் லம் யஸ்மா, இல்லை ரசூல்லா காதில் விழுந்திருக்காது, லம் யஸ்மா கேட்கல ரசூல்லா காதில் உள்ள. இப்போ ரெண்டு கருத்து பேசிக்கிறார். இப்போ மற்ற ரசூல்லா பயான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அல்லது மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவர் என்ன செய்கிறாருன்னா கேமராவில் எப்போங்கிறார். நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அவருடைய அந்த கேள்வி கேட்டு பிடிக்கலன்னு அர்த்தம் வச்சுக்கிடலாம். அல்ல அவருக்கு அந்த பேச்சு லைட் தெரிஞ்சதுனால அவருக்கு அவர் சொன்ன விஷயம் காதில் விளங்கலைன்னு வச்சுக்கலாம். ரெண்டு அர்த்தம் வைக்கலாம்ல. ரெண்டு அர்த்தமாக பேசிக்கிறாங்க. மக்கள் என்ன பேசிக்கிறாங்க? சில பேர் பேசுகிறாங்க சமயமாக்கால் இப்போ கரிகமாக்காலுங்கிறாங்க. ஒக்கால பாலுகும், இன்னும் சில பேர் பேசிக்கிறாங்க பல்லம் யஸ்மா, இல்லை கேட்கவே இல்லை ரசூல்லாவுக்கு விளங்கியிருக்காது அப்படின்ட்டாங்களா. ஹத்தா இதா கலா ஹதீசஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பேச்சை முடித்த பொழுது, பேச வேண்டிய ஒரு தலைப்பில் பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, அந்த செய்தியை முடித்த பொழுது கால சொன்னார்கள், ஐன எங்கே என்று கேட்டார்கள். அதுக்கு பேசி முடித்தவொன்னே ஐனன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. ஊராக இந்த அறிவிப்பாளர் சொல்கிறாரு, அஸ்ஸாயில் அனிசாத்தி, இந்த கேமனாலை பற்றி கேட்டாரே அவரை குறித்து தான் இதை சொன்னார்கள். ஐன சாயில்ன்ற சொல்ல கேட்கல, ரசூல் ஐனன்னு மட்டும் தான் கேட்டாங்க. எங்கேப்பா அவருன்னு கேட்போம்ல, பேசி முடித்தவொன்னே எங்கேங்கிறாங்க. எங்கே என்று ரசூல்லா சொன்னது அந்த கேள்வி கேட்டார அவரை பற்றி தான் என்று இவர் சொல்கிறார். உராகு, நான் கருதுகிறேன், அஸ்ஸாயில் அனிசாத்தி, கேமனாலை பற்றி கேட்டார அவரைத்தான் கருதுகிறேன். ஐனன்னு கேட்டது ஐன சாயிலு அனிசாத்தின்னு அந்த அர்த்தத்தில் கேட்டார்கள்ன்றார். காலை அந்த கிராமவாசி சொன்னார், ஹா ஆனா யாரை சொல்லலாம், இதோ ஹாண்டா இதோன்ற அர்த்தம், இதோ நான் இருக்கிறேன் அல்லாஹ்வுடைய நான் தான் அப்படிங்கிறார். அப்போ ரசூல்லா காலை சொல்கிறாங்க, ஃபைதா லுய்யாத்தில் அமானத்து, நாணயம் பால் அடிக்கப்பட்டால், அமானிதம்டா நாணயம், அமானத்து பால்படுத்தப்படுமையானால் ஃபொன் தல்ரி சாத், கேமனால் எதிர்பார்த்துக்க. கேமனால் எப்போன்னு கேட்டீங்கள, கேமனால் எப்போன்னு கேட்டால் எப்போ அமானிதம் நாசமாக்கப்படும், எங்குமே அமானிதம் இல்லை, நாணயம் நேர்மை இல்லையோ அப்போ நீ விளங்கிக்க, கேமரால் வந்துடும், கிட்டத்தில் வந்துடும். ஃபைதா லுய்யாத்தில் அமானத்து, அமானிதம் பாழாக்கப்படும் என்று சொன்னால், லையா என்றால் வீணாக்குறது, பாழாக்குற நாசமாக்குறது. ஃபைதா லுய்யாத்தில் அமானத்து, அமானிதம் பாழ்படுத்தப்பட்டால் ஃபந்தல் இரிசாத், கேமனால் எதிர்பார்த்துக்கொள் அப்படின்ட்டு பதில் சொல்லிட்டாங்க. கால் அவர் கேட்டார், கைஃபை இலாத்துகா, அமானிதத்தை பாழாக்குறேன்னு அது எப்படி, கைஃபை இலாத்துகா, அதை பாழாக்குவது எப்படி என்று கேட்குறார். அப்போ கால ரசூல்லா சொல்கிறாங்க, இதா உசிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, இதா உசித ஒப்படைக்கப்பட்டால், அல் அம்ரு அதிகாரம், இலா கைரி அஹ்லிஹி தகுதி இல்லாதவனிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால், ஃபொந்தலிரி சா கேமரால் எதிர்பார்த்துக்க. அமானியத்தை பாழாக்குறேன்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு நாட்டை நிர்வகிக்கிற ஒரு அதிகாரம் தகுதி இல்லாதவங்க கையில் போச்சுன்னு சொன்னால் உலகம் அழிய போகுதுன்னு விளங்கிக்க. அப்போ இதா உசிதல் அம்ரு, உசித என்றால் ஒப்படைக்கப்படுவது, அல் அம்ரு என்றால் அதிகாரம், அதிகாரம் ஒப்படைக்கப்படுமையானால் இலா கைரி அகலிஹி, அகலுனா தகுதி, தகுதின்னு அர்த்தம், உடையவன் அர்த்தம், அதுக்கு தகுதியானவன் அல்லாதவனுக்கு ஒப்படைக்கப்படுமையானால் ஃபொன் தகுதி சா கேமனால் எதிர்பார்த்துக்கொள்ன்ற சொல்கிறாங்க. இதில் அவர் போட்ட தலைப்புக்குள்ள செய்தி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, கேள்வி கேட்குறாரு, பேச முடிச்சுட்டு பதில் சொல்கிறாங்க என்ற பாடம்ன்றார். அதுதான் அதில் உள்ள விஷயம். அப்போ ஒரு கேள்வி, ஒரு மார்க்க விஷயத்தை ஒருத்தர் கேள்வி கேட்டார்னு சொன்னால், நம்ம ஒரு மார்க்க பணியில் ஈடுபட்டிருந்தோம்னு சொன்னால் அதை முடிச்சுட்டு சொல்லலாம். அவர் கேட்டதுக்கு அவனு கேட்டார், ஏங்க பதில் சொல்லணும்னு பதற தேவையில்லை. இப்போ அவர் அதுவும் மார்க்க வேலை தானே பார்த்துட்ருக்காங்க, அதுவும் பயான் தானே பண்ணிகிட்டு இருக்காங்க, மக்களுக்கு தானே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதை சொல்கிறத ஒரு கோர்வையாக சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு தான் சொல்லுவாங்க. அப்போ ஒன்று சபையில் ஒரு கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்லிட்டு இருக்கும்போது குறுக்கிடுவாங்க சில பேர். நம்ம ஒரு ஆளுக்கு பதில் சொல்லிகிட்டு இருப்போம், எந்திரிச்சிட்டு குறு கேள்வி கேட்பான், இப்போ அதை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது சொல்லலாம். அதான் சரியான இஸ்லாமிய முறை. ஒரு கேட்பது ஒரு செய்தியை நம்ம முடிக்காமல் இருக்கும்போது குறுக்கிட்டு கேட்டாரையானால் அவருக்கு அப்போதே சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா ரசூல்லா அப்போதே கேட்கல, கேமனால் எப்போன்னு கேட்டார்ல, நிறுத்திவிட்டா சொன்னாங்க, நீ பேசாமல் இரு, நான் இதை முடிச்சுக்கிறேன் அப்படின்றதான் ரசூல்லா இருந்தாங்க. அப்போ மார்க்க சம்பந்தமாக நம்ம ஒரு விஷயத்தை விளக்கி கொண்டு இருக்கும் பொழுது புதுசாக ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு புதுசாக ஒரு கேள்வி கேட்டார்னா இரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அது கண்டுக்கிற வேண்டியதில்லை. அவர் அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல அப்படி கேட்கக்கூடாது. ஏன்னா ரசூல் நினைச்சிட்டாங்க, இந்த மாதிரி இடையில கேட்டவர கேள்வி அலட்சியப்படுத்திட்டாங்க. எப்போ பதில் சொன்னாங்க? முடித்தவொன்னே பதில் சொன்னாங்க. கேள்வி கேட்கணும் என்ன செய்யணும்னா, ஒரு விஷயம் முடிஞ்சவொன்னே அடுத்த கேள்வி கேட்கணும். முடிகிறதுக்கு முன்னாடி மடக்கி என்ன செய்ய, விவாதங்கள் போக்குறது எல்லாத்துக்கும் ஒரு விஷயந்தான் இது. ஒரு செய்தியை முடிக்கிறதுக்கு முன்னாடி பாதியில் வரும்போது கட் பண்ணி பேசுகிறது என்பது ஒரு சரியான முறை இல்லை. இவ்வளோ விஷயத்தையும் இந்த கல்வி சம்பந்தமான இந்த பாடத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு. இது வரைக்கும் நம்ம எத்தனை பார்த்துட்டோம்? 59 பார்த்துட்டோமா? இன்ஷா அல்லாஹ் 60வது ஹதீஸ் பார்க்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.